ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். அதாவது ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோ எடுக்காமல் போயிட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமா ஃபோட்டோ எடுத்து எடுத்து காட்டிகிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. இது வந்து இதோ இந்த கலரில் தான் வந்து இப்போ இந்த சிவன் உருவம் வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இதுவும் நான் பைக்கில் போகும்போது பார்த்தேன். அதே குப்பை தொட்டியில் வந்து இருந்திருந்தது. திருப்பதி கோபுரம் அப்படின்ட்டு ஆனந்த நிலையம்னுவாங்க. நம்ம அவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணிட்டு போகிறதே வந்து இந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு தான். இவரை மாதிரி கொட்டி கொடுக்குற தெய்வம் யாருமே கிடையாது, அப்பேற்பட்ட பணக்கார கடவுள் அப்படின்ட்டுன்னு. எனக்கு என்ன மனசில் ஒன்று இன்றைக்கி தோணுச்சுன்னா, நான் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் இருந்து கொஞ்சம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னுட்டுன்னு என்ன தோணும். ஒரு கடவுளோட சிலை இதோ இந்த இடத்துல கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதுக்கே வந்து இப்படி தூக்கி போட்டிருக்கிற ஜனங்க அப்படின்னா, இவ்வளோ கொட்டி கொடுக்குற கடவுளுக்கே இந்த நிலமைனா, நம்மளை மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் குப்பை தொட்டியில் தானே போடுவாங்க. அதனால் நல்லா மனசு ஒரே கஷ்டமாகி போச்சு. என்னப்பா நீ போய் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் தான், நேற்று எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இந்த கலரில் தான் ஃபுல்லாக இருந்தது. காட்டியிருந்தா அப்படி இருந்திருக்கும். எல்லோ கலர் பெயிண்ட் இருந்தது. அது அம்மா அடிச்சு விட்டாங்க. எங்கள் அம்மா எல்லாமே பெயிண்ட் அடிக்கிறது, நல்லா துணி தைக்கிறது எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. மனசுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, கடவுளுக்கே இந்த நிலமைனா நம்மளெல்லாம் சுத்தமாக ஒரு பைசா கூட யாரும் மதிக்க மாட்டாங்கன்ட்டுன்னு. எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஜனங்க எதிர்க்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சும்மா மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா எப்படி எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுறோமோ அந்த இடத்துல நம்ம தலை நிமிர்ந்து வாழணும். யார் நம்மளை வந்து தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நிமிர்ந்து நின்று காட்டணும். யார் நம்மளை வந்து ஒரு பைசா கூட உதவாது, நீ அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சு போச்சு, இனி நீங்கள்லாம் மேலே வந்துடுவீங்களா நினைக்கிறவங்கள மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறணும். இன்னும் கேட்டால் என் பர்சனல் விஷயம் சொல்லணுன்னா, எங்கள் தெரு இருக்குது. ஒரு தெருவே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, ஊர் கதை ஓடிட்டே இருந்துகிட்ருக்கும். எல்லா குழந்தைங்களும் இருக்கும், எல்லாருமே எல்லாருக்கும். ஆனால் நான் இல்லை, எங்கள் அம்மா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனால் சும்மா ஒரு சிரிப்பு. அந்த குழந்தைய பார்த்து அதை கூட ஏன்னா இல்லாதப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க நீங்கள் மட்டம்னு தட்டி தட்டி உட்கார வச்சதோடைய நிலமை வந்து இன்றைக்கி என்ன, நான் மனசு வெறுத்து போயிட்டு உட்காந்துருக்குறேன். ஆனால் நம்மளுடைய மனசு கஷ்டம் வந்து யார் கேட்கலனாலும் இந்த தெய்வம் கேட்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன அதிசயம் என்ன உங்களுக்கு சொல்லணுன்னா, காலையில் எழுந்து இதே மாடிக்கு தான் வந்தோம். நான், எங்கள் அம்மா, என் குழந்தைலாம் வந்தோம். நேற்று காசு ஒரு 350 இருந்தது வீட்டில். ஏன்னா நான் ஒரு வாரமாக சேல்ஸுக்கு போகல. அந்த 350 வந்து நேற்று பான் கார்டு சொன்னேன் இல்லையா, அது 250 சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அதை நான் சரி பண்ணிட்டு வந்திருக்கேன். 20 நாளில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போயிடுச்சு. 250 போனால் 50 பெட்ரோல் போட்டுக்கினேன். 350 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 50 தான். இந்த 50 வந்து 2 கவர் ஆவின் பால் வாங்கிட்டு 10 ரோட்டில் இருக்க நாய்க்கு போடுறதுக்கு, நாய்க்குட்டிங்களுக்கெலாம் போடுறதுக்கு, நாயின்னு தப்பாக சொல்லக்கூடாது, அந்த தெய்வத்துங்களுக்கு போட ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் மாடிக்கு பாப்பா சீக்கிரம் எழுந்துட்டு, அம்மா எல்லோரும் மாடிக்கு போகலான்னு சரி வந்து உட்காந்தேன். ஒரே கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி செலவுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கஷ்டப்பட்டு அம்மாக்கிட்ட சொல்லலை. உட்கார நேரத்துலம்மா காசு இன்றைக்கி என்னம்மா பண்ணுறது, ஏதாவது ஒரு கொலுசு அப்படி ஏதாவது தான் வச்சு வாங்கிக்கணும் போகுது இந்த வாரத்துக்குன்னும் போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைடா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 300 இருக்குது, நான் நம்ம வீட்டு செலவுக்கு நான் எடுத்து தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வந்து எங்கள் அம்மாவே வந்து பெருமாளாக சொன்ன மாதிரி இருந்தது. பரவாயில்ல, நம்ம பண்ணுற புண்ணியம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம உடஞ்சி உக்காரும்போது கொடுக்குது. அதனால் புண்ணியம் பண்ணணும், யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளுடைய உழைப்பை போடணும். அதில் வந்து நான் உறுதியாக இருந்துகிட்ருக்கேன். எனக்கு அந்த 300 இருக்கிறதுன்றது இன்றைக்கி எனக்கு பெரிய விஷயந்தான். இந்த நான் கையில் வந்து இவர் விழுந்து ரோட்டில் இருந்துகிட்ருக்கிறாரு, எழுந்தாலும் எழுப்பி எடுத்துகிட்டு வந்ததுக்கு நான் ஒரு வாட்டி விழும்போது இவர் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து என்னை எழுப்பி நிறுத்துறாரு. இன்றைக்கு உண்டான செலவுக்கான காசு கிடச்சிடுச்சு. நாளைக்கு உண்டான செலவு காசு அது நம்ம முயற்சியும் கடவுள் சக்தியில் படி அளக்கும். முயற்சி பண்ணணும். ஒண்டி மனசில் எல்லாருமே வச்சுக்கோங்க. நம்மளை தள்ளி விட்டு, நம்மளுக்கு துரோகம் பண்ணி, நம்மளை அசிங்கப்படுத்தி, ஒரு பாவமும் யாருக்கும் பண்ணாமல், துரோகம் பண்ணாமல் நம்ம அவமானப்படுற இடத்துல நம்ம தலை நிமிர்ந்து வாழணும். நம்ம நல்லா இருந்து காட்டணும். இவங்களையா நம்ம அலட்சியப்படுத்தணும், இவங்களையும் அசிங்கப்படுத்தணும், இவங்க முன்னாடி இன்றைக்கி நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறோன்னு அவங்கள தலை குனிஞ்சு நிற்க வைக்கணும். ஏன்னா பட்ட அவமானம், அசிங்கம் மாரில் ஈட்டி பஞ்சா மாதிரி இருக்குது. ஆலை மரத்தில் ஆணி அடித்தா அதுக்கு வலிக்குமா என்னன்னு தெரியல. வாழை மரத்தில் அடிச்சதுன்னா
அதால் தாங்கிக்க முடியாது. அப்படி தான் என் மனசும். நான் சின்ன வயசு 3 வயசுலேருந்து நான் சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டத்தை பார்க்குறேன். சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணியை தான் எங்கள் அம்மா எனக்கு உப்பு போட்டு கொடுத்துனாங்க. நான் ஒன்றும் பணக்கார வீட்டோ ராஜ பரம்பரையோ எதுவுமே கிடையாது. சாப்பாடு வடித்து அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் தெரியுமா, அது உப்பு போட்டு குடிச்சிட்டு தான் சில நாள் அதுவும் இல்லாமல் தான் நான் இருந்திருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த ₹1 ₹2 பட்டர் பிஸ்கெட்டு கூட இல்லாமல் தான் திருமுல்லை வாயிலேருந்து வேப்பம்பட்டு வரைக்கும் தனியாக நடந்து போயிட்டு தனி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா சப்போர்ட் எங்கள் அம்மாவுக்கு கிடையாது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா மேரேஜ் ஆகிட்டு நான் பிறந்தோடனே எங்கள் அப்பா வேறு ஒரு லேடியோட கனெக்ஷன் ஆகிட்டு அவங்க கூட அவங்களுக்கு சொந்த வீடு அது இதுன்ட்டு எழுதி கொடுத்து அந்த மாதிரி செட்டில் ஆகிட்டார். ஸோ இண்டிவிஜுவலாக தனியாக வந்து சிங்கிள் பேரண்ட்டாக தான் என்னை வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி என்ன என் குழந்தைய எங்கள் அம்மா நாங்கள் ஒரு குடும்பமாக எங்கள் பாட்டி வரைக்கும் பார்த்துக்கிறது அவங்க தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு அவங்கள நிலைநிறுத்தணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறது என்னென்னா, இந்த மற்றவங்களுடைய வந்து இந்த ஊர்க்கதை பேசுகிறதும் இந்த பின்னாடி பேசுகிறது அவங்களுடைய அலட்சிய பார்வை தான் நம்மளை தட்டுது. ஏன் 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 இவங்க இப்படி நம்மளை பார்க்குறாங்க, நம்ம என்ன பாவம் பண்ணோன்றது என்னென்னா நம்மளுடைய ப்ளஸ்ஸை வந்து அது மைனஸ் ஆகுது. இன்னொன்று என்னென்னா எனக்கு நான் அவங்கள பார்த்து சொல்லிக்கிறேன், நம்ம அடுத்தவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நீ எதை வேணால் பேசிட்டு போ, உன் எண்ணம் உன் புத்தி, நீ இன்றைக்கி பேசுகிறதுக்கு நீ பலனை அனுபவிப்ப. ஏன்னா நீ நினைக்காதவங்கள பற்றி பேசிகிட்ருக்க, உனக்கு துரோகம் நினைக்காதவங்கள பற்றி நீ பின்னாடி பேசுகிற. இன்றைக்கி உனக்கு அந்த பணத்திமிரு இருக்குது, உனக்கு ஆள் பலம் இருக்குது, உனக்கு குடும்பம் நடத்த ஒரு குடும்ப தலைவன் இருக்கான், உன் பசங்க படிக்குது, உன் பசங்க வேலைக்கு போகுது, எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. அந்த திமிரு வந்து பொம்பளைங்க நடத்துகிற குடும்பத்தை நீங்கள் பேசுகிறீங்க, பேசிட்டு போ. மேலே ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அது கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இல்லை நம்ம தமிழ் முருகனாக இருந்தாலும் அந்த தெய்வம் பார்க்குது. நியாயமாக நடக்கிறவங்கள ஏன் பேசுகிறீங்கன்னு அது பதில் சொல்லும். அதனால் நம்ம நியாயத்து பக்கம் நம்ம கண்டிப்பாக நம்ம தெய்வம் நிற்கிதுன்ட்டு நம்ம உழைக்கணும். எனக்கு என்ன ஒன்றுனா, நான் டவுனாக தான் ஆகிறேன். ஏன் இப்படி பேசுகிறீங்க, நம்ம குழந்தை என்னன்னு கூட கேட்கலையே, ₹2 சாக்லேட்டு கூட யாரும் நம்ம குழந்தை பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலையே. எல்லாமே ஏன்னா எனக்கு ஒரு கேக் கூட வெட்டி யாரும் பிறந்த நாள் கொண்டாடினதில்லை, ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்ததில்லை, ஒரு மெசேஜ் கூட தெரிஞ்சவங்க பண்ணதில்லை, ஹாப்பி பர்த்டே நந்தினின்ட்டு. எல்லாமே மனசில் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னென்னா, நல்லா இருக்கிறவங்க வந்து ஏன் கஷ்டப்படுறவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்றது தான் புரியல. அதை இந்த தெய்வம் பார்த்துட்ருக்கக்கூடாது, அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். ஒன்று, தெய்வம் ஒரு பக்கம் வந்து அவங்க பண்ணுற கர்மாவுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச பதிலடி கொடுக்கணுன்னா இப்பேற்பட்டவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும். சொந்த வீடு வாசல் அப்படி இப்படின்னு வாழ்ந்து கௌரவமாக தலை நிமிந்து கோடி பேருக்கு சாப்பாடு போட்டு இல்லைன்னு ஒரு வார்த்தையே இல்லாமல் உதவி நம்ம பண்ணணும். நான் யாருக்கு முதல்ல உதவி பண்ணுறனோ இல்லையோ, ரோட்டில் இருக்கிற நாய்க்குட்டிங்க அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துங்களுக்கு கண்டிப்பாக முதல் உதவி பண்ணுவேன். அப்புறம் என்னை நம்பி வரவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல் போட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் அனுப்புவேன். அந்த நிலைமைக்கு என்னை இந்த தெய்வம் கொண்டு வரணுன்ட்டு இன்றைக்கி இந்த திருப்பதி கோபுரத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நான் நல்ல நிலைமைக்கு வந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுலேருந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன். இப்போ நைட்டு பசிக்கு சோறு இல்லாத நாய்ங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுவேன். என்னை நீ சீக்கிரம் நல்ல நிலைமையில் நிறுத்தி ஏழ்மலையானேன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த சனிக்கிழமை அமாவாசை, அதுவும் இவர் சத்தியமாக அதை செய்யணும். என் மனசு கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லி வாட்ச் பண்ணதை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.